ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர் வழியிலே நடத்துவாராக. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை படிக்கும்போது சற்று கடினமாய் ஆண்டவர் பேசியிருக்கிறாரே என நமக்கு எண்ண தோன்றும். நீங்கள் இதனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எல்லாரையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. இதைதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை முதலாவது எண்ண வேண்டியது. எல்லாரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரா? இல்லையே. நம்மை தேவன் கிருபையாய் முன்குறித்திருக்கிறார். அது நாம் பெற்ற பாக்கியம். அது நமக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் கிருபை. யாரை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் கிருபையாய் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை நான் விரும்பினபடியா என்று சொல்லி சீயோனை குறித்து 132வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு வாசஸ்தலமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ள காரணம் என்ன? இதை நான் விரும்பினபடியா. என்னையும் உங்களையும் கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மேன்மையான பாக்கியத்தை பெற்ற நாம் அசதியாகவோ நிர்விசாரமாகவோ துணிகரமாகவோ பாவ வழியிலே செல்வோம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவன் யூதாஸ். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய துணிகரமான செயல் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தது. அதே நேரத்தில் பாவத்தில் வாழ்ந்து கடைசி நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் தன் பிழைகளை உணர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச கிருபையை அவன் இழந்து விடாமல் அவன் அதை பயன்படுத்தி தேவனுடைய இரக்கத்துக்காய் அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சின போது சிலுவையிலே தொங்கின அந்த கள்ளர்களில் ஒருவனை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் இதுவரை இயேசுவை அறிந்ததில்லை, கிருபை அவன் உணர்ந்ததில்லை. ஆனால் யூதாஸ் அப்படி அல்ல, இயேசுவை அறிந்து கிருபையை உணர்ந்தவன். அப்படி இருந்தும் துணிகரம் கொண்டு பாவத்தை நோக்கி சென்றான். அவன் தண்டிக்கப்பட்டான். அறியாமையில் வாழ்ந்து கொண்டு பாவத்திலே அக்கிரமத்திலே அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனுக்கு அந்த கடைசியில கொஞ்ச நேரம் கிடைத்த கிருபையை, தேவ சமூகத்தை, இயேசுவின் பக்கத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு உணர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்த போது அவன் அந்த நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சுகிறான். தன் பிழைகளை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறான். அவன் இரக்கம் பெற்றான், அவன் வாழ்வு பெற்றான். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். தேவனை அறியும் அறிவை அடைந்த பின், பரம ஈவின் பலன்களை ருசித்த பின் ஒருவன் மறுதலித்து போவானால் அவனை திரும்ப உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எபிரேயர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசுவே சொல்லியிருக்கிறார். இதை அறிந்து வாழ ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட அனுதினம் கிருபையை கேட்போம். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் என் காதுகளில் கேட்கட்டும் என்பதை நம்முடைய அனுதின ஜெபமாயிருப்பதாக
ஒரு பெரிய தேவ மனிதரை குறித்து ஒரு சாட்சியை கேட்டேன். அவர் இரவு தூங்குவதற்கு முன்பதாக அன்று தான் போய் வந்த வழிகள், தான் நினைத்த காரியங்கள், தான் பேசின காரியங்கள், தான் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் மேக்சிமம் நினைவில் கொண்டு வருவாராம். அதில் எதில் நான் தவறினேன், எதில் நான் விழுந்தேன், எந்தெந்த இடத்துல நான் பின்மாற்றம் அடைந்தேன், மறுதளித்து இருக்கிறேன், மீறி இருக்கிறேன் என இரவு தூங்குவதற்கு முன்பதாக யோசிப்பாராம். எதிலையாவது தவறுதல் வார்த்தைகளோ சிந்தைகளோ செயலிலோ வந்திருக்குமானால் இரவு தூங்குவதற்கு முன்னமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த காரியத்திலிருந்து ஒரு தெளிவையும் ஒரு சீர்படுத்துதலையும் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த தெளிவோடு தான் அவர் தூங்க போவாராம். அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாள் நான் காலை எழும்பும் போது ஒரு புது சிருஷ்டியாய் எழும்ப காரணம் இரவு தூங்குவதற்கு முன்னே என்னை நான் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, காரணம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை மறந்து விடவே கூடாது. 7 பேரை தள்ளிதான் 8வது தாவீதை எட்டி பிடித்தார். அதே போலதான் தகுதியுள்ள எத்தனையோ பேர் நமக்கு முன்பாய் வரிசையில் நின்ற போது அதை தாண்டி கிருபையினால் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய கிரியைகளை குறித்து, நம்முடைய செய்கையை குறித்து, நம்முடைய வழிகளை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் தாவீது இப்படி ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமான திசையை எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியில் நடத்துவாராக. அப்படியே நாமும் கேட்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நல்ல தகப்பனே, எங்களை நீர் தெரிந்தெடுக்க நாங்கள் எம்மாத்திரம் கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் கிரியைகளிலோ வார்த்தையிலோ நினைவிலோ உம்மை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, கோபம் உண்டாக்குகிற எந்த காரியம் காணப்படாதபடி உம்முடைய நல்ல ஆவியானவர் செவையான வழியில் நடத்துவாராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.